வாசல் யார் இப்படி படுத்துட்டு இருக்கா? எழுப்பி விடு. குட்டி பாடிட்டு நன்னாயிட்டு உறங்கிருக்கு. எழுப்ப வேண்டாம். பாவமடா குட்டி. பாவனா நான் எப்படியா உள்ள வருது? உள்ள வரணும். நன்னாயிட்டு சாயா வேணும். ஆமா பாட புடி. ஐயோ நாய் இருக்கு. எஸ்கியூஸ் பப்பி சார், ப்ளீஸ் கெட் அவுட். தேங்க் யூ. நாயர ஏற்கனவே தொழில் பிச்சுட்டு போகுது. இல்ல நீ வேறையா? நீ எல்லாம் அறிவாளி, நான் முட்டாளா? நீ அறிவாளி எங்கில் பக்கத்து கடல போடு பாட்டி போட. காலையில இது வேறையா? டேய் புறம்போக்கு தூக்குடா. காலையில தூக்கு வச்சுட்டாங்க. டேய் நல்லா புடுறா. ஐயா அறிவிட்ட முண்டம் எங்கடா கடமனால போடுற? டேய் எந்திரா வீடு போடா. டேய் தூக்குடா. நம்ம தள்ளி விட்டு போடும். டேய் அடி ரோசர் பண்ண வணக்கண்ணே. போட்ட. ஏய் ரோசர் பாண்டி வர்றான். கறி கிரி கொடுத்தீங்க வெட்டி. வேண்டாம் பாய், ரோசர் பாண்டி ரொம்ப மோசமானவன். ஏதாவது ஏடாவரமா நடந்துட போகுது. கசம் கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. சும்மா என்ன பாய் எப்படிங்கிற? 10 கிலோ தாளாது போல்ட்ட. அந்த கூமுட்டை ஜமா துண்டு பாத்திரத்தை குத்துக்கிறா. சரிதான் பாய், 2 கிலோ கறி போடு பாய். எத்தனை கிலோ கறி வேணா போறோம் பாண்டியா? துட்டு கொடு பாண்டியா. துட்டு என்னது துட்டு? ஏய் யார் கையிலடா துட்டு கட்டினுக்கிற? நான் ட்ரவுசர் பாண்டிடா. ஏய் எத்துக்கு பக்கம்னு போடுறா. வீட்டுக்கு விருந்து வந்துக்குது, துட்டு அப்பால வாங்கிக்க. என்னடா கம்னுக்குற? தாக்குது ஆடு. இது உசுரோட இருந்த சொல்ல இன்னெல்லாம் ஆட்டம் காட்டிட்டு இருக்கோம். 8 நேரத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இப்ப இது கெரிய பாத்தியா? அடுத்து தொங்க விட்டுக்கிற. இதாண்டா லைஃப். ஏய் போஸ்ல என்னடா தின்னு போற? சங்குதான். அத்த கண்ணால கூட பார்க்க முடியாதுடா. கைத போடுற. மரியாதை கெட்டு போயிரும் பாண்டியா. காசு இல்லைன்னா சிங்கிள் பீஸ் கூட கிடையாது. இடத்த காலி பண்ணு. நீ நமக்கே ராங் பேச்சு பேசினுக்கிற. உனக்கு ஆடு கறி வெட்டி தான் பழகம். நான் மனுஷன் கறி வெட்டுற பார்ட்டி. அடிங்க போடுற. ஏய் இல்லடா போடா. என்னடா அது? வெள்ளாட்டு வேலை ஒட்ட வச்சு செம்மறி ஆட்ட வித்து நிக்கிற பொறம்போக்கு பையனு என்னடா தொட்டு கேக்குற? மதன், நேத்து கனெக்ஷன் கொடுக்க போயிருந்தமே ஒரு வீட்டுல. அந்த வீட்டு கேட்ட மாடு தின்னுருச்சு. கேட் அப்புறம் மாடு தின்னோம். என்னடா கேனத்தனமா பேசுற? கேட்ல புல் அப்படின்னு எழுதி இருந்ததே. அந்த மாதிரி கடிச்ச புடிச்ச கீழே தெளிவா ஜாக்கிரதை. கல்யாண சுந்தரம், ESP ஒழுங்கா வருதான் பாடுறா. என்னதான்டா? கல்யாண சுந்தரம், இவ்வளவு தூரம் கத்துன்னு கத்துறேன். சட்டை பண்றானா பாடுறாவன். ஒரு நிமிஷம், ஏன் டென்ஷன் ஆவற? கல்யாணி என்ன பாத்தியாடா? கல்யாணி இன்னொன்னு பாக்குறான். ஊரா விட்டு கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அங்க? பொட்டு வச்சா எனக்கு அழகா இருக்கான்னு பார்த்தேன். நல்லா இருக்கா? அடப்பாவி மச்சி, அவனை கவனிச்சியா? கொஞ்ச நாள் ஆள் மாறிட்டே வரான். வாச தெளிச்சு கோலம் போடுறான். டிவியில சமையல் குறிப்பு போட்டா ஓடி போய் பாக்குறான். பொம்பளை சமாச்சாரம் ஏதாவது டிவியில போட்டா கவகவன்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறான். என்னன்னே புரியலையே. பாத்ரூம்ல 2 பிராவா பார்த்தா கருமம். இவன் உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்றேன். அவனை கேபிள் துட்டு அமிகிட போறோம். வந்துட்டு அமைச்சா நைசா. டேய் எங்கடா குட்டி? அது நேத்து நைட்டு பாடி டயர்ட் ஆயிட்டான். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். எடுப்பார். ஏன்னா ஒரு பாட்டை கேட்டு ஒரு 1.5 லட்சம் பேர் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கினாங்கல்ல, அந்த டயர்ல படுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா டேய், அவனுக்கு நான் கேபிள் டிவி கான்ட்ராக்ட் விட்டா, அவன் உங்களுக்கு சப் கான்ட்ராக்ட் விட்டானா? அப்படியே ரயில்வே பிரிட்ஜ் கட்டுறாரு இவரு. கான்ட்ராக்டர் சப் கான்ட்ராக்டர்னு அவன் வீட்டு வாசல தூங்கி இருப்பான். போய் பாருங்க. அவனை ஒரு நாள் புது படம் போடுவல, அப்ப போலீஸை போட்டு கொடுங்க. ரெடி ஓட்டர் கலையை வச்சு கொலகாரனா கதைடா. நாள் குடிகாரனா அந்த 10வது இப்ப கொலகாரனா மாற போறாராம். ஒண்ணு போடு. டேய், இந்த கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து காலங்காத்தால வந்து முதல் போடி யாரா பண்ண? டேய் கத்த போடாத உள்ளே கணசா. ஏயா, இப்படிப்பட்ட கஸ்டமருக்கு கடல் சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ காந்தி ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, சுதந்திர தினம், குடியரசு தினம் இதுக்கெல்லாம் கடலை விட்டுறானுங்க. ஆனா கூட முதல் நாள் ராத்திரியே மொத்தமா 4 குவார்டர் பாட்டில் வாங்கி வச்சுட்டு வியாபாரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். என்ன மாதிரி கஸ்டமர் இல்லைன்னா இவெல்லாம் மாசம் கவர்மெண்ட் ஒழுங்கா பணம் கட்ட முடியுமா? கடை கட்ட முடியுமா? கையால கிடுக்கிட்டு நடக்குது. எவன்டா கடை வாங்க சார் வாங்க. ஏயா குட்டி, நீ என் பொண்டாட்டி எல்லாருமா சேர்ந்து என்னை குடிகாரன் தண்ணி தொலைச்சுட்டீங்க. ஏதோ பிச்சைக்காரன் போடுற மாதிரி 4 வீட்டு கேபிள் கனெக்ஷனை வாங்கி குடிச்சுக்கிடான்னு சொன்னீங்க. அந்த காசு குவார்டர் வாங்குறது சரியாகுது. சோடா வாங்குறது காசு இல்லாம நான் ராவா குடிச்சிருக்கேன். இப்ப அந்த காசையும் வாங்கிட்டு என்ன அர்த்தம்? அதவா என்ன பண்ண? திருடி தின்ன ஏப்ப விட்டியா? இந்த ஒரு ஓல்ட் மங்க் காற்று கொடு. குட்டி, நீயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, எனக்கு தான். ஐ ஜாலி.
குடிக்க ஆசைப்பட்டா பத்தாதுப்பா, பாட்டில் எப்படி ஓபன் பண்றது கத்துக்கணும். கொண்டா அப்படி. இந்தா. குடிங்க உங்களுக்கு தான். எனக்கா? ஏய், நீ ஏதோ பிச்சை போடுறத நினைக்காத. நான் கணக்குல கரெக்டா இருப்பேன். அந்த காசை வாங்கி என்ன பண்ண? ஐயோ வாயா ஏய், வாயா. கஸ்டமர் எப்படி நடந்தது கத்துக்கடா. இதுவே அமெரிக்கா வருதுன்னா இவன் மேல கேஸ் போட்டுருவேன். போய் குடிங்க பாருங்க. நாட்டுல 99% குடிக்கிறான். நீ 1% குடிக்காம என்ன பண்ண போற? நான் ஒன்றும் உன் காசை திருடல. எவங்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருந்திருக்கேன். அவன் வீட்டுக்கு வந்துட்டு அண்ணியை கண்ணாமண்ணா கத்திட்டு போறான். என்னதான் இருந்தாலும் அன்னி கையில சோறு சாப்பிட்டுருக்கேன்ல, அவங்க வந்து திட்டும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதை கேபிள் காசுலாம் கலெக்ட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். குட்டி, என் பொண்டாட்டி எவனோ ஒரு திட்டினா அதை உன்னால தாங்க முடியல. நான் இவ்வளவு திட்டினேன், எப்படிப்பா தாங்கிட்டேன்? தண்ணி உள்ள போச்சுன்னா சென்டிமெண்ட்டா பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் விஸ்கி பிராந்தில எல்லாம் கிளிசரின் மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. அதனாலதான் குடியாரங்க எல்லாம் குடிச்சோடனே கண்ணீர் விட ஆரம்பிச்சிடானுங்க. நான் போய் நாயை பேயன்னு திட்டேன். அதை என்னால தாங்கிக்க முடியல. ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வந்துடுறேன்.